அம்மா ப்ளீஸ்மா, என் செல்லம் இல்ல, நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோம்மா. இது அமெரிக்கா இல்லடா, சொன்னா கேளுமா, பேண்ட போட்டுக்கமா. Dad, just shut up, okay? நீ திட்டினா கூட பரவாயில்ல, என் தங்கம் இல்ல, பேண்ட போட்டுக்கமா. Just don't call me that. இங்க பாருமா, இந்த புடவையை கட்டிக்கோமா. வணக்கம். வணக்கம். என் பேரு தர்மராஜ். இது என் மனைவி, இது என் பொண்ணு. உங்க கூட சம்பந்தம் பேசலான்னு வந்திருக்கோம். எங்க கூடயா? என்னோட விருப்பத்துக்காக மட்டும் இங்க சம்பந்தம் பேச வரல. கண்டிப்பா உங்க பையனுக்கும் பிடிக்கும். உள்ள வாங்க சார். என் அப்பா முருக எப்பவோ சொல்லிட்டான், உங்க பொண்ணு தான் எங்க வீட்டு மருமகன் சொன்னாங்க. சார், நீங்க எப்படி இங்க? Glad to inform you that your contract has been approved. Oh my God! Thank you, sir. டேய், இந்த சம்பந்தத்தை இப்பதான் பேசி முடிவு பண்ணோம். ஆமா மாப்ள. வேலை வாங்க. நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன்னா எங்க டாடி தானே காரணம். டாடி உனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்கு காரணம் நான் தானே. So behind every successful man there is a woman. I think I was 5. நான் அமெரிக்கா போனப்போ 15 years அங்கேயே தான் வளர்ந்தேன். And you know what? I don't trust this damn Indian culture. நம்ம 2 பேர் சேர்ந்து வாழ்றதுக்கு மூணாவதா ஒரு லூசை வந்து முகூர்த்தம் வைக்குதான். Anyway, உன் சயின்ஸ் கல்ச்சருக்கு யூஎஸ்ஏல நிறைய டிமாண்ட் இருக்கு. மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சம்பாதிக்கலாம். I love you so much, darling. I love you. Hey! இத பாருடி, நீ நினைக்கிற மாதிரி நம்ம கல்யாணம் கனவுல கூட நடக்காது. Chinu, right? நீதானே கிருஷ்ணாஸ் ரைட் ஹேண்ட்? Pablo, the intelligent fellow. பத்தி இங்கிலீஷ்ல ஏதோ அது சொல்றாங்க. அப்புறம் சொல்றேன். கிருஷ்ணா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். என்ன பத்தியா? நானும் கிருஷ்ணாவும் சின்ன வயசுல கிளாஸ்மேட்ஸ். அது சரி, ஏன் கிருஷ்ணா கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது? அது கிருஷ்ணா கோவாக்கு வந்ததும் சத்யபாமா பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏய் சும்மாடா. கிருஷ்ண ஜெயந்தி. சத்யா, இந்த ரோசஸை கொண்டு போய் நம்ம ஆண்டி கிட்ட கொடுத்துரு. ஹலோ மேரி, நீ 1 hour நம்ம எப்போ மீட் பண்ற இடத்துக்கு வந்துரு. அங்க இருந்து அந்த ஃப்ராட் சுப்பிரமணிய போய் நம்ம ஒரு வழி பண்ணலாம். ஓகே பாய். நீங்க யாருங்க? சோ நீதான் சத்யபாமாவா? ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. கிருஷ்ணாவை கட்டிக்க போற பொண்டாட்டி. கிருஷ்ணா யாரு? பாரு, நல்லா பாரு. கிருஷ்ணானா இவன் தாண்டி. நீ என்ன பேசுற, யார பத்தி பேசுறன்னு எனக்கு புரியல. முதல்ல நீ யாரு? ஏன் வீட்டுக்கு வந்து என்னையும் மிரட்டுற? ஏய், யாரடி நீ? எதுக்கு சத்தம் போடுற? ஓடி வெளிய. ஏய், you don't touch me. இன்னைக்கு என்ன டேட்னு தெரியுமாடி உனக்கு? இன்னைக்கு என்ன டேட்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா? 14th April 2009. நீ தினமும் வாழ்ற நாள் என்னன்னு தெரியுமா உனக்கு? 22nd August 2008. ஒவ்வொரு நாளும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுற உனக்கு எதுக்குடி காதல்? தினம் தோறும் உங்க அப்பாக்கு பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் எதுக்குடி காதல்? ஒவ்வொரு நாளும் சென்னை கிளம்புறதுக்காக பேக் பண்ணிக்கிட்டு திரும்ப 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 மறந்து போற உனக்கெல்லாம் எதுக்குடி காதல்? என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்க? ஏன் வாழ்க்கையை ஏன் நாசம் பண்ற? உனக்கு வேற எவனும் கிடைக்கல. கிருஷ்ணாக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு தெரியுமா? How dare you slap me? டாடி கிட்ட சொல்லி கான்ட்ராக்ட கேன்சல் பண்ண சொல்றேன். enough கிரிஷ், வெளிய வாடி. enough.
Leave me. வாடின்றல. சொல்லி உன் கான்ட்ராக்ட கேன்சல் பண்ண சொல்றேன். யாருக்கிட்ட வேணும் கோடி ரூபாய் கான்ட்ராக்ட்? Listen to me, ஏய், Krish. வான்னு Listen to சொல்லல. me. இங்க என்னதான் நடக்குது? அது வந்து அவ சொல்லிட்டு போனதெல்லாம் உண்மையா? தினம் நான் உங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றேன் அப்பா. அதெல்லாம் இல்லடா செல்லம். நீங்களாவது என்கிட்ட உண்மையை சொல்லுங்க தாத்தா. இது ஏப்ரலா? ஆமாம்மா. அப்படின்னு அசோக் அண்ணா இந்த நியூஸ் பேப்பர் இந்த டைரிய பாருமா. பாரு. பாருமா. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் 6 மாசம் கோமால இருந்தோம்மா. டாக்டர் கிட்ட போலாமா டாடி? போனோம்மா. டாக்டர் ரகுராம் கிட்ட நிறைய தடவை போனோம். போலாம் டாடி. இல்ல சார், டாக்டர் என்ன சொல்றாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். டாடி, இந்த டைரியை வாங்கிக்கோங்க. நான் இதை பார்க்க மாட்டேன். டோன்ட் வரி சத்யா, உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ என்கிட்ட பேசாத. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. சத்யா, நீயும் கிருஷ்ணாவும் ஒருத்தர் விரும்புறீங்கம்மா. நான் பார்க்கறதுக்கு அப்ப அழகா இருக்க மாட்டேன். லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல இருந்து இன்னும் என்ன விஷயம்லாம் நடந்துச்சுன்னா, வித்யா ஸ்ரீதர கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? பண்ணிக்கிட்டா. அப்படின்னா தினம் நீங்க என்கிட்ட போய் சொல்லி நடிச்சிருக்கீங்க. ஹாய் சத்யா. என்ன அந்த பொண்ணு திரும்ப விஷ் பண்ண மாட்டேங்கிறா? அவங்களுக்கு திரும்ப விஷ் பண்ணணும்னு தெரியாது. நான் கொஞ்ச நாளைக்கு இங்க வேலை பார்த்தா என் மூளையும் குழம்பி போடும். இதுதான் டெம்போரல் லோப். ஆக்சிடென்ட்ல பலமா அடிபட்டதுனால பிரெயின் அதிகமா டேமேஜ் ஆயிருக்கு. அதனால சத்யாவுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் ஏற்பட்டிருக்கு. கம் ஆன், சிட் டவுன். Thank you சார். அப்படின்னா ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள், நாம பேசிக்கிட்டே இருப்போம், அடடே எதையோ சொல்ல நினைச்ச மறந்துட்டேனே அப்படின்னு தடுமாறுவோம். நாம எதை இம்பார்ட்டன்ட் நினைக்கிறோமோ, லைக் சர்டிபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், இதை ஞாபகமா எழுதி வைப்போம், ஆனா மறந்துடுவோம். சடனா ஒரு நபரை எதிரில் பார்ப்போம், அடடே
இவரை நாம எங்கேயோ பார்த்திருக்கமே நினைப்போம், ஆனா ஞாபகத்துக்கு வராது. இதத்தான் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ங்கிறோம். இது எல்லாருக்கும் உள்ளதுதான். பட் எனிதிங் பியாண்ட் தி லிமிட் இஸ் டிசீஸ். சத்யா விஷயத்துல தனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து பிரெயினுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் போனாலும் ராத்திரி தூங்க போறப்ப மொத்தமா மறந்துடும். சார், இதை குணப்படுத்த ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? சில கேஸுங்கள்ல எஸ், தேர் இஸ் பாசிபிலிட்டி. பட் சத்யா விஷயத்துல அன்னைக்கு நடந்தது மட்டும் நினைவில் இருக்குமே தவிர கியூர் ஆக வாய்ப்பே இல்லை. கியூர் ஆக வாய்ப்பே இல்லை. கியூர் ஆக வாய்ப்பே இல்லை. இந்த பிரெயின் இருக்கே 1000 புத்தகங்களை படிச்ச விஷயங்களை நினைவில் வச்சிருக்கோம். அது லட்சம் பேரை ஞாபகத்துல வச்சிருக்கோம். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா பிரெயினை மிஞ்சின சூப்பர் கம்ப்யூட்டர் இந்த உலகத்திலேயே கிடையாது. அதனால இதை நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாக்கணும். பை தி பை, உங்களுக்கு ஒரு டிஃபரெண்டான கேஸை காட்டுறேன் வாங்க. இவர்தான் 10 செகண்ட் பத்மராஜ். ஐ எம் பத்மராஜ். அவரை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அவருடைய மெமரி 10 செகண்ட் தான் இருக்கும். அப்பா நல்லா இருக்கீங்களா? அப்பாவா? நீ என்ன என் புள்ளையா? அப்பா, நான் உங்க பெரிய பிள்ளை கோவிந்தராஜ். காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றேன். இது உங்க பெரிய மருமக. வணக்கம். இது உங்க சின்ன மருமக. வணக்கம். இது உங்க பேத்தி. ஆமா, என் பேத்தின்னு தெரியாதா? அது ஐ எம் பத்மராஜ். அப்பா, என் பேரு கோவிந்தராஜ். நான் காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்க்கறேன். இது உங்க பெரிய மருமக. வணக்கம். இது உங்க சின்ன மருமக. வணக்கம். ஆமா, இவங்க 2 பேருமே என் மருமக தான். இது ஐ எம் பத்மராஜ். ஹலோ. டேய் நிறுத்துறா. அப்பா நான் 2வது மகன் வெங்கட்ராமன். நான் வெட்டினரி டாக்டரா இருக்கேன். அவ என் பொண்டாட்டி பத்திரிகையில வேலை செய்யறா. புரியுதா? நீ என் சின்ன பையன் வெட்டினரி டாக்டரா வேலை செய்யற. ஆமா. அவ உன் பொண்டாட்டி பத்திரிகையில இருக்கா. ஆமா. ஐ எம் பத்மராஜ். நீங்க யார் தம்பி? இப்ப புரியுதா? நான் தான் அப்பவே சொன்னேனே, இது I am தேராத பத்மராஜ். கேஸ்னு. I am பத்மராஜ். 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 What are you doing? ஒன்னும் இல்ல. I am பத்மராஜ். மிஸ்டர் பத்மராஜ், ஆ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்ஜினியர். I am பத்மராஜ். ஹலோ. I am பத்மராஜ். I am பத்மராஜ். ஐ மோகன்ராஜ். I am பத்மராஜ். ஓகே ஓகே. I am பத்மராஜ். I am பத்மராஜ். I am பத்மராஜ். பத்மராஜ். I am பத்மராஜ். I am பத்மராஜ்.